வணக்கம் ட்ரேடர்ஸ் ஆசை. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எப்படியெல்லாம் வந்து அந்த சார்ட்டை வந்து ஒரு மதிப்பீட்டை வந்து பண்ண முடியும் நம்மளால், அதை எப்படி ட்ரேடிங்கை கன்வெர்ட் பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டே வரோங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பேசுகிறோம். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து அதை வந்து கற்றுக்குறீங்க. உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து நான் வந்து அடைஞ்சிட்டு இருக்கேன். தினம் தினம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் வந்து அனுப்புறதில்ல, நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை இங்கே வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ அது கோல்டாக இருக்கட்டும், இல்லைனா வேறு பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது கூட வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸு ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து வந்துருச்சு, வந்து தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாரு. ஸோ விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை போஸ்ட் பண்ண இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் போஸ்ட் பண்ணியிருந்தார். இது கீழே போகும் அப்படின்னு வந்து இங்கே வந்து அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். கீழே போகும், கீழே போயிட்டு கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அது ட்ரெண்ட் லைனுக்கு கண்டிப்பாக வந்து வந்து தான் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. இது ஒன்றும் பெரிய விஷயமா வந்து தெரியாது. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயமாவே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஆச்சுன்னா இது லோ, அடுத்த லோ கண்டிப்பாக வைப்பான். வச்சானா கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வருவான். நிறைய சான்சஸ் இருக்குது. டைரெக்டாகவும் வரலாம், இல்லைனா ஒரு சின்னதாக தேங்கினதுக்கப்புறம் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் மேலே வரும். ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a சப்போர்ட், சாரி மேக்னெட். ஸோ நடந்தது. இப்போ விஜய் வந்து நம்மளை ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய சிரமப்பட்டிருப்பார். முதல்ல ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ட்ரெண்ட் லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். ட்ரெண்ட் லைன் எதுக்கு போடணும் அப்படிங்கிற ஐடியா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தொடர் பயிற்சிக்கு அப்புறம் அவரால் இதை வந்து சொல்ல முடியுது. இதை ட்ரேடை அவர் கன்வெர்ட் பண்ணாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டாரு பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அதுதான் வந்து நல்லது. இது புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது விஷயமே. இது புரிஞ்சுக்கிட்டா இது என்னைக்கு வேணாலும் நம்ம இதை ட்ரேடை கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி 500 தடவை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டாரு, இதே மாதிரி நடந்துருக்குது, சந்தோஷம். இந்த மாதிரி 500 தடவை அவர் வரைஞ்சி இதே மாதிரி நடந்ததுன்னா அப்போது எந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங்கில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து மாறுவார் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். இதை தான் நான் திரும்ப 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 உங்கள்கிட்ட சொல்கிறேன். தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதான். நிறைய பதிவுகள், நிறைய வந்து அனாலிசிஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ட்ரெண்ட் லைன்லாம் போட ஆரம்பிச்சிங்க. கௌதம் வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்குது. அந்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு வந்துருக்குது, இந்த லோக்கு வந்துருக்குது, இந்த லோக்கு வராமல் மேலே போயிருக்குது, பிரேக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒரே குறை வந்து ஃபோனில் வந்து பார்க்குறாரு. ஃபோனில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு வந்து நிறைய சொல்கிறேன். ஆனந்த் தினமும் வந்து நம்மளோட வந்து அவருடைய அனாலிசிஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அழகாக ட்ரெண்ட் லைன் வந்து போட தெரியுது அவருக்கு. இது போதும். இதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போக போக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லாத விஷயங்களும் இந்த மாதிரி வந்து பேரலல் சேனல் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு தடவையும் நீங்கள் லைன்ஸை போட 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 உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான்லாம் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. இந்த லைன் வந்து இப்படி போடக்கூடாது, இதை டச் பண்ணி தான் வந்து போடணும். ஸோ இதை டச் பண்ணி போடணும், ஒரு மார்ஜினலாக கீழே போய் க்ளோஸ் வச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து மேலே வந்துச்சு ப்ரைஸ். அதே சமயத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகிருது பாருங்க. இதெல்லாம் நேச்சுரல் கேஸ்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து செபி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பேட்டர்ன் மாதிரி இருக்குதுன்னு போட்டிருக்காரு, அது நம்ம பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான அனாலிசிஸை நான் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்காக வந்து கொடுத்துட்டு இருந்தேன். எவ்வளோ போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறேன்? 8350 போஸ்ட் போட்டிருக்கு. இப்போ தான் வந்து நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய அனாலிசிஸை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு போஸ்ட்டுக்கு கீழேயும் 70 அனாலிசிஸு, 20 அனாலிசிஸ்னு எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண முடியாது கண்டிப்பாக. இந்த மாதிரி நான் எதனா பதிவுகள் பண்ணும்போது வந்து உங்களுக்கான இந்த இதெல்லாம் நான் வந்து சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க.
ஆனால் நீங்கள் அதை எனக்கு போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம காலையிலேயே வந்து கோல்டில் இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து போய்கிட்டு இருக்குது கோல்டில் அப்படின்னு வந்து போட்டுருந்தோம். ப்ரைஸு இந்த இடத்துல இருந்தது, இதை போடும்போது ப்ரைஸு இந்த இடத்துல இருந்தது. இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? எக்ஸாக்டாக இந்த இடத்துல இந்த ப்ரைஸு கீழே வர மாதிரி வந்து இந்த லைனை மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போய் இன்னொரு ஹை வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழேயும் வந்துருச்சு. ஸோ நம்ம பேட்டர்னில் என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தா மேலே போனால் ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகணும், போயிட்டு கீழே வரும்னு தான் நம்மளுடைய இந்த பேட்டர்னில் அப்படி தான் வந்து நடக்கணும். அதே நடந்துருக்கு, எக்ஸாக்டாக நடந்துருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த பேட்டர்னை கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. இது எந்த இடத்துல வருது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதா, என்ன ஏதுங்கிறத நீங்கள் 500 தடவை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்னுடைய பதிவுகள் வந்து 500 பதிவுகளுக்கு மேலே போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் தெரியாது உங்களுக்கு. ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வரைய வந்து தெரியும். எப்படி விஜய் வந்து வரைஞ்சி கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வரைய வந்து தெரியும். ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் எல்லாம் கற்றுப்பீங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய மெசேஜஸ் உங்களுடைய நேரத்தை இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதெல்லாம் படிக்க எனக்கு வந்து புதிய நம்பிக்கையே வந்து வருது. ஸோ ரொம்ப அவசரப்படாதீங்க. எத்தனை பாயிண்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பிகினர்ஸ் கைடில் சொல்லியிருக்கேன். தினம் ஒரு பார்வையில் தினமும் கூட சொல்லிகிட்டே இருக்கு. கவலையே படாதீங்க, பொறுமையாக இருங்க. நிதானமாக வந்து எந்த இடத்துல தப்பு நடந்தது அப்படிங்கிறத வந்து பாருங்கள், அதை சரி பண்ண பாருங்கள். விஷயம் என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே நீங்கள் அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்து ப்ராஃபிட் பண்ண ரொம்ப அவசரப்படாதீங்க. அர்ஜென்ட்டாக ப்ராஃபிட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல, யாருக்கும் ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப வண்டியில் ரொம்ப வேகமாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் போய் சும்மா தான் இருப்பாங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ வேகமாக போகணுன்னு அவசியம் இல்லை, பொறுமையாக போனால் போதும். ஸோ நிதானம் ரொம்ப 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 முக்கியம். நிறைய மெசேஜஸ் அனுப்புகிறீங்க. நீங்கள் மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. பதிவுகளை வந்து பார்த்து நீங்கள் பயிற்சி வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க. நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பொறுமையாக வந்து பண்ண ஆரம்பிங்க. நிதானமாக அந்த விஷயத்தை முதல்ல கற்றுக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்லித்தர விஷயத்தை முதல்ல வந்து காது கொடுத்து கேட்டு அதை பயிற்சி பண்ணி தொடர்ந்து வந்து வெற்றி பெறுற மாதிரி வந்து பாருங்கள். தொடர் வெற்றி தான் இதில் வெற்றி. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றி தான் வெற்றி. சும்மா வந்துட்டு ஒரு நாளைக்கு 5000 பண்ணுறது, ஒரு நாளைக்கு 10,000 லாஸ் பண்ணுறதுலாம் வந்து அது வந்து வெற்றி கணக்குலேயே வராது. என்னமோ நானும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது கணக்கு. சரியா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? நிஃப்டியில் ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் ஆனோன்னா பிரேக் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்தோம், அது நடந்தது. அப்போ அடுத்து வந்து நேற்றுக்கு வந்து இந்த கன்சல்டேஷன் வந்து பண்ணான். இந்த கன்சல்டேஷன் பார்த்த உடனே நம்ம ஒன் மோர் அப்படின்னு வந்து ஒரு நேற்று தலைப்பே வந்து அதான், ஒன் மோர் எக்ஸ்பெக்டட். இன்னும் ஒரு தடவை வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் போவோம், இன்னொரு தடவை போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கணும். சும்மா அதனால் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, ஒரு கோடை போட்டு வச்சுக்க வேண்டியதான். இந்த இடத்துல ஒரு கோடு, அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கோடு. ஸோ ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் எதுக்கு கீழே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ப்ரீவியஸாக வந்து ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி வந்து நின்றுட்டு இருக்குது, இது கீழே போகக்கூடாது. அட்லீஸ்ட் இல்லைன்னா நேற்று ஆரம்பிச்சு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே ஒரு வேளை இந்த இடத்துல ப்ரைஸ் ஆரம்பிச்சு இப்படி கீழே வேகமாக இன்றைக்கி வந்திருந்தேன்னா இந்த இடம் வரைக்கும் கூட வரலாம். ஏன்னா நேற்று லோ இது, இங்கேருந்து கூட மறுபடியும் பிக்கப் ஆகி இப்படி கூட போயிருந்துருக்கலாம். ப்ரைஸ் ஒருவேளை வந்ததுன்னா இது நடந்திருக்கும். ஆனால் என்னாச்சு, அந்த மாதிரிலாம் வரல. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய மூவ், பெருசாக வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சா, அதே தான் இங்கேயும். ஸோ ஒன்ஸ் வந்து செல் மூடில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் டவுன் ஆகுது ப்ரைஸு.
தொடர்ந்து வந்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கிற ப்ரைஸு ஒன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சோன்னா கேப் அப்பாயும் ஓப்பன் ஆகுது, தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா இது பாசிட்டிவாக நடக்கும்போது இதெல்லாம் ஞாபகத்தில் வரவே வராது. நம்ம கமெண்ட்டில் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த 3 நாளாக நானும் வந்து தொலைவி பார்க்குறேன், ஒரு நெகட்டிவ் மெசேஜ் இவ்வளோ நாளாக கொடுத்துக்கிட்டு இருந்த நிறைய பப்ளிகேஷன்ஸ், அதாவது ஊடகங்கள் வந்து அது காட்சி ஊடகம், எழுத்து ஊடகம் எல்லாத்துலேயுமே வந்து இதை பற்றி யாருமே வந்து பேச மாட்றாங்க, விவாதம் பண்ண மாட்றாங்க. 20 லட்சம் கோடி இழந்த முதலீட்டாளர்கள் இப்போ வந்து 50 லட்சம் ரூபா சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்ல மாட்றாங்க. இந்த இடத்துல கீழே இந்த மாதிரி வந்து கேப் டவுன் ஆகி இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இங்கிருந்து வந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு மார்க்கெட். இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, 35 லட்சம் கோடியை வந்து முதலீட்டாளர்கள் இழந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது இங்கே வந்து அதை சம்பாரிச்சிருப்பாங்களே 2 நாள் தான், 2 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கே வந்துருச்சு ப்ரைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு அந்த இடத்த விட்டு ரொம்ப மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே ஒரு 35 லட்சம், இங்கே ஒரு 35 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்களா, அது சொல்ல வேண்டியதானே. மொத்தமாக 70 லட்சம் கோடியை வந்து சம்பாரிச்ச அள்ளிய முதலீட்டாளர்கள் சொல்லலாம்ல, சொல்ல மாட்டாங்க. சரியா? நெகட்டிவிட்டியை வந்து எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதே இல்லை. தெரியலன்னா சும்மாவும் இருக்கிறதும் இல்லை. தெரியலன்னா சும்மா இருக்கிறதும் இல்லை. நெகட்டிவாக நியூஸ் வந்ததுன்னா அடித்து விட வேண்டியது. இப்போவே நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்து நாளானிக்கு இப்படி கீழே வந்ததுன்னா மறுபடியும் வந்து முதலீட்டாளர்கள் இழந்தார்கள் நடக்கும், சொல்லுவாங்க. அதனால தான் நியூஸை நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறேன். எப்போவுமே நியூஸை கண்டுக்காதீங்க, நீங்கள் பாட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இங்கே என்ன நடந்தது, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ கூட நம்ம இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதனால் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்க ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி அடுத்த 1 ஹவர் கேண்டலும் பியரிஷாக வந்தது அப்படின்னா இது வந்து அடுத்தடுத்து வந்து இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் எங்கே வருவான், இங்கே வரைக்கும் வருவான். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான், இந்த சார் 2 இடத்தையும் இது ஒரு 2த்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இங்கே வரும்னு எதிர்பார்க்கு. இதை கனெக்ட் பண்ணதுனால இதை அப்படியே தூக்கி மேலே இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஆனால் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, லோவே பண்ண விடலை. தொடர்ந்து வந்து அவங்க மேலே கொண்டு போயிடு. இங்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லோ பண்ணினாங்க, மறுபடியும் ஒரு சின்ன புஷ் பண்ணாங்க, அந்த இடத்துக்கு வரைக்கும் கீழே வந்துட்டு மேலே புஷ் பண்ணாங்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியாமல் மேலே போனாங்க. இது நடந்தது இங்கே அதெல்லாம் நடக்கவே இல்லை. பையர்ஸு தொடர்ந்து மேலே கொண்டு போகிறாங்க, கண்ணா அப்படின்னான்னு வந்து வாங்கி குவிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக வந்து ஒரு பெரிய ப்ரெஷரில் இருந்தது மார்க்கெட், அப்படியே செல்லாகி கீழே போய்கிட்டே இருந்தது. இப்போ என்ன ஆகுது, இப்போ தான் ரெக்கவர் ஆகி மேலே வர்ற மாதிரி வந்து தெரியுது. அப்போ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு அவசியம் இல்லை. இப்போது ஒரு விஷயம் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியும்ல. அப்போது இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஆச்சரியகரமாக என்ன ஆச்சு, ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. இந்த ட்ரெண்டை விட்டு கீழே எவ்வளோ தூரம் போனாலும் திரும்ப ட்ரெண்டுக்கே வந்துட்டானா. கோல்டில் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்களும் பார்த்தீங்க, நான் இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், மாதிரி கீழே போயிட்டு மேலே வந்தது அப்படின்னு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு, நிஃப்டிலையும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ லெவல்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பதிவுகளில் வந்து லெவல்ஸை வந்து நம்ம பேசவே மாட்டோம், லெவல்ஸை பற்றி பேசவே மாட்டோம், ஒன்லி கான்செப்ட் தான். அப்போ இந்த மாதிரி வரும்போது இப்படி இந்த மாதிரி கீழே வந்ததுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, அதே கோல்டில் சொன்னதான், ஒரு லோ வச்சுருக்கிறான், இன்னொரு லோ வச்சுருக்கிறான், இன்னொரு லோ வச்சுருக்கிறான், அப்படியே தொடர்ந்து மேலே போயிட்டு கீழே வந்தானா என்ன பண்ணுவான், இன்னொரு லோ, மேலே போயிட்டு கீழே வந்தானா இன்னொரு லோ வைக்க மாட்டான். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து மெச்சூரான மாதிரி இருக்குது. ஈக்குவல் லோவுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பாதி தூரம் வந்துட்டு மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அழகாக ட்ரெண்ட் லைன் வந்துட்டான், மொத்தம் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருச்சு ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் தான் வந்து கவனிக்கணும், பார்க்கணும். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து இதை வந்து பார்த்து ஓ இப்படி பண்ணிட்டு இருக்கானா, திரும்பினானா மேலே வந்துடுவான், திரும்பினானா மேலே வந்துருக்கான். நான் நிறைய தினமொரு பார்வையில் சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
நிறைய தடவை சொல்லிட்டேன், திரும்பினா மேலே வந்துடுவான், திரும்பினா மேலே வந்தே வந்துட்டான். எங்கேருந்து எங்கே வந்துருக்கிறான்? 22,100 இருந்து கிட்டத்தட்ட 23,100க்கு மேலே வந்து போயிட்டான். 1000 புள்ளிக்கு மேலே போயிட்டான். சரியா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துச்சு ப்ரைஸ். ரிஜெக்ஷன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். இப்படி வந்துட்டு இப்படி மேலே போய் இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணான்னா அது ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த லெவல் வரைக்கும் கூட வரல. வந்துட்டு பொறுமையாக வந்து இங்கேருந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆன இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இல்லைனா இந்த கேப்பை ஃபில் பண்ணவும்பாங்க. ஃபில் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி இப்படி மேலே போனான்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? 1 ஹவரில் அதான் நம்மளோட பார்வை. அப்போ 5 மினிட்ஸில் போய் இன்றைக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டலோட லோ இது, ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை இது. இந்த ஹையில் இருந்து அது பொறுமையாக அப்படியே மேலே ஒரே கேண்டலில் போயிருக்கான். அப்புறம் அந்த இடத்துல நின்றுட்டான். கீழே வந்து மேலே வரும்போது வர முடியல. கீழே ஒரே அடியாக இன்னைக்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே வந்துச்சு ப்ரைஸ். அங்கே வந்தோடனே என்ன தெரியுது உங்களுக்கு? டிரைவர் கேண்டில். டிரைவரு பஸ்ஸை திருப்பிட்டார். திருப்பி எவ்வளோ தூரம் போயிட்டார்? இந்த ஹைக்கு மேலே போகணும். போனாரா? போகவே இல்லை. எவ்வளோ நேரமாக போகல? 11:30 வரைக்குமே போகல. இதை கட் பண்ணானா மேலே போயிடுவான்னு தெரியும், ஆனால் கட் பண்ண மாட்டான். 45 நிமிஷம் 50 நிமிஷம்னு வந்து இந்த இடத்துலையே வந்து சுற்றிக்கிட்டே இருந்தது ப்ரைஸ். இங்கெல்லாம் நல்லா மூவ் ஆச்சுங்க. மேலே வரைக்கும் போச்சு. கீழே வரும்போது வந்து இப்படி ஹை பண்ண முடியாமல் கீழே வரைக்கும் வந்து இந்த லோவுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்பி வரும்போது தான் இந்த ஹைக்கு வந்துட்டான். ஆனால் இந்த ஐயை கட் பண்ண மாட்டான். கட் பண்ணானா மேலே போயிடுவான்னு தெரியும், கட் பண்ண மாட்டானே. கட் பண்ணோன்னே எங்கே போனான்? இங்கே போயிட்டான். இந்த நல்ல வால்யூம் கேண்டலோட மேலே வந்து இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் நம்மளுக்கு. நல்ல வால்யூமோடு போயிட்டு க்ளோஸ் பண்ண ஒரு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த லோ வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்த தடவை கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அவன் மேலே போய் கீழே எங்கே வந்திருக்கிறான்? இங்கே தான் வர முடிஞ்சு அவனால். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஒரு சின்ன ரிஜெக்ஷனை மேலே போயிட்டே இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை வந்து கட் பண்ணாமல் வந்து அங்கேயே நின்றுட்டு தொடர்ந்து மேலே போயிடுச்சு. நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு எக்ஸ்பைரி என்னாச்சு? பொறுமையாக நிதானமாக மேலே கொண்டு போயிருக்கான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. எந்த காரணத்துக்கு கொண்டும் கட் பண்ண. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நான் எல்லா பதிவுலையுமே உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு நாளும் அது கண்கூடாக உங்களுக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பதிவும் ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் அந்த ட்விட்டர் பேஜில் அந்த எக்ஸ் பேஜில் நீங்கள் போய் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸாக நான் போடுறத நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே வரும். அதனால் உங்களாலேயும் தொடர் பயிற்சிக்கு அப்புறமா வந்து சாதிக்க முடியும். அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தெளிவு 51ங்க. இது வந்து 23,000 கால் ஆப்ஷனு, ரவுண்ட் நம்பரு, மேஜிக் நம்பர். சும்மா ஒரு 100ங்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரை தெரியும். 98ன்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியாது. 100ங்கிறதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதே தான் மேஜிக் நம்பர்னால் ஒன்றும் இல்லை. 23,000 ஒரு நல்ல நம்பர், ஸ்ட்ராங்கான நம்பர். எல்லாத்துக்கும் சொன்னோன்னு புரியும். 22,950ன்னா அது ஒன்றும் பெருசாக அவ்வளோவா தெரியாது. அவ்வளோதான். அப்போ இதில் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 23,000ல். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மூமெண்ட்டும் வந்து ஆயிருக்கு. 51 இன்னைக்கு லோ, ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 42 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரம் போனால் கூட உங்களுக்கு 10 புள்ளி தான் மைனஸ் ஆகும். ஆனால் இவன் வந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 50 தான் க்ளோஸ் வச்சுருக்கிறான். எது லோ? 52 லோ, 50ல் க்ளோஸ் வச்சுருக்கான். 50லேருந்து மேலே வந்து அதே மாதிரி கீழே என்ன நம்ம வந்து இதில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் சொன்னோன்னா அதே தான். ஸோ மேலேருந்து கீழே வந்துருக்குது. புல் பேக்கில் போக முடியல. கீழே வந்துட்டு புல் பேக் வரும்போது அந்த ஹைக்கே வந்துருச்சு. கீழே வர முடியல. அதுக்கப்புறமா இந்த லெவலில் அவனால் கட் பண்ணவே முடியல. கட் பண்ண முடியாமல் அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். இந்த ஹையை கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். இந்த ஹையை கட் பண்ணோன்னா மேலே போயிட்டு ப்ரீவியஸ் லோக்கு வரவே இல்லை. ப்ரீவியஸ் லோக்கு வந்து போயிட்டான் மேலே. அப்புறம் மறுபடியும் வந்து மேலே போக முடியாமல் வீக்காக கீழேயே வந்தாச்சு. அதே சமயத்தில் நீங்கள் புட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடந்திருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம்? தொடர்ந்து பீரிஷாக வந்தது, புல்லிஷாக வந்தோன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது மட்டும் சக்ஸஸ் ஆகிரும்.
அடுத்த தடவை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன பண்ணணும், இங்கே போய் ஒரு ஹை வந்து புது ஹை வந்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபெயிலியர் ஆகாமல் வரும். இவன் என்ன பண்ணான், இங்கேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்து மறுபடியும் வந்து அந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் 0 ஆயிடுச்சு. எக்ஸ்பைரிங்கிறதுனால 0 ஆயிடுச்சு. ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். பேங்க் நிஃப்டியில் என்ன பார்த்தீங்க, பேங்க் நிஃப்டியில் ஒரு எக்ஸ்பான்ஷன் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பேண்டிங் சேனலில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா, ப்ரைஸ் வந்து அதே தான் நிஃப்டியில் எப்படி மார்க்கிங்கோ அதே மார்க்கிங் தான். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, ரெண்டுத்தில் எதனா ஒரு ஐக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம், பெரிய எக்ஸ்பெக்டேஷனை இந்த கன்சல்டேஷனை பார்த்து வைக்கிறோம். நேற்று பதிவில் போடுறதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ஏற்கனவே என்ன ஆயிருக்குது, மேலே நல்லா வந்துருக்குது. இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஓப்பனிங்கே மேலே ஓப்பனாக தொடர்ந்து வந்து மேலே வந்துருக்கு. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக்காக வந்துருக்கும். மேலே போச்சு கீழே வந்து, மேலே போச்சு கீழே வந்து, மேலே போச்சு கீழே வந்து, இப்படியே தான் போச்சு. கீழே வந்து இப்படி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால்யூம் ஜென்ரேட் ஆயிருக்கு. மிகப்பெரிய வால்யூம் ஜென்ரேட் ஆகி வேகமாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. 48,500லேருந்து 50,000க்கே போயிடுச்சு. ஸோ கண்ணாபின்னான்னு வந்து மேலே போயிருக்குது. இது தொடர்ந்து வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இப்படி வந்து கீழே வந்து எப்படி வந்துருக்குறான். கீழே வரும்போது கூட உங்களுக்கு ஜிக்ஸாக்காக தான் வந்துடும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு தான் வந்துருக்குது. ஆனால் ஒன்ஸ் மேலே போக ஆரம்பிச்சோன்னா ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி போகிறானா, அவ்வளோ ஒரு ப்ரெஷரில் வந்து இருக்குது மார்க்கெட். பைக்கு அவ்வளோ வேல்யூ. கீழே கொண்டுட்டு வரும்போது இப்படி வந்துட்டு இருந்தவங்க பை ஆகணும்னா எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டு கண்ணா பின்னான்னு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு சின்ன புல்பேக் வேணால் எதிர்பார்க்கலாம். சின்ன புல்பேக் அப்புறமா வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புல்பேக்குங்கிறது அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து வரக்கூடாது. வந்ததுன்னா இது கீழே போகும். இது வரைக்கும் வரலாம், தப்பில்லை. அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா தான் இன்னும் கூட கொஞ்சம் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே போச்சுன்னா அதே ஜிக்ஸாக்காக தான் போகும். இப்படி தான் போகும். ஓரளவுக்கு இந்த பிரேக் அவுட்டில் அவ்வளோ போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இப்படி வந்து மேலே போகலாம். அப்படி போகும்போது எக்ஸ்பேண்டிங் சேனலுடைய ட்ரெண்ட் லைனுடைய டாப்பை போய் டச் பண்ணலாம். இந்த டாப் இங்கே வரும். அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே வந்துருமானா வந்துடும் கண்டிப்பாக. ஒரு சின்ன தேக்கம் இந்த லெவலில் இருக்கலாம். இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து மேலே வரும்போது என்ன பண்ணுவோம், கண்ணா பண்ணான்னு வந்து மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். சரியா? சரி, ஓகே. 5 மினிட்ஸில் என்ன மாதிரி ட்ரேடு வந்து கிடச்சிதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 5 மினிட்ஸில் ப்ரைஸு இன்றைக்கி ஆரம்பித்த உடனே வந்து அந்த படிக்கட்டில் இறங்கி வர்ற மாதிரி வந்து வேகமாக வந்து வந்ததுங்க. ஆரம்பிக்கும் போதே நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துக்கு மேலே, அதான் இதுதான் நம்மளுடைய மார்க்கிங் ப்ரீவியஸ் ஆகி அந்த இடத்துக்கு மேலேயே போய் இது மாதிரி வந்து அந்த இடத்துக்குள்ளேயே வந்து நடந்திருக்கு. மேலேயும் போயிருக்குது, கீழேயும் வந்துருக்கு. கேப் அப் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகிருக்கு. அப்போ காலையில் எடுத்த உடனே நீங்கள் ஒரு கேண்டில் புல்லிஷாக வந்தது, அடுத்த கேண்டில் எல்லாமே பீரிஷாக அப்படியே வந்துருச்சு. ஒரு சின்னதாக ஒரு முயற்சி, மறுபடியும் பீரிஷ்னஸ் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் ஒரு சின்ன முயற்சி, பீரிஷ்னஸ் கண்டினியூ ஆக முடியலை. ஸோ செல்லர்ஸு எவ்வளோ வேகமாக கொண்டுட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டை, மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம். அடுத்து மறுபடியும் கொஞ்சம் வேகம் கம்மியாயிடுச்சு, அடுத்து ரொம்பவே வேகம் கம்மியாயிடுச்சு, அடுத்து என்னாச்சு, ப்ரைஸு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த பையிங் செல்லிங்கோடைய அந்த ஸ்ட்ராங்னஸை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. எவ்வளோ பேர் பை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துலலாம் வந்து இப்படி வந்து குட்டியாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து மேலே போச்சு. திரும்ப வந்துட்டு போகும்போது வந்து அந்த லோக்கே வராமலேயே மேலே போனோம். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் அதுக்கப்புறமா இந்த லெவலில் வந்து கட் பண்ணோன்னே மேலே போயிட்டான். கரெக்டாக மறுபடியும் இந்த லெவலில் வந்து மறுபடியும் வந்து தேங்கிச்சு, மறுபடியும் மேலே போய் ரொம்ப பெரிய லெவலில் போகலை. நேற்றுக்கு மாதிரி நேற்றுக்கு மாதிரி வந்து நேற்றுக்கு மாதிரிலாம் வந்து மூமெண்ட் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியல. இருந்தாலும் வந்து ஒரு நல்ல டீசெண்டான மூமெண்ட். 49,800லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்குது, 50,170 வரையும் போயிருக்கு ப்ரைஸ். எந்த விதமான குழப்பமும் இல்லை. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த லோவை கட் பண்ண முடியாமலேயே அப்படியே வந்து மேலே போயிட்டான். இந்த ஐயை கட் பண்ணால் மேலே போயிடுவான்னு நமக்கு தெரியும். மேலே போயிட்டான். இங்கே போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இதெல்லாம் போனஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கிடச்சிது. சரிங்களா? இன்னும் வந்து இது தொடர்ச்சியாக வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் அவன் மேலே தான் போயிட்டே இருக்கும். புட் ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்க்குற, இதை கால் ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்க்குறீங்க. 50,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பரு.
ரவுண்ட் நம்பர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்குது ப்ரைஸு, ஒரு முதல் முயற்சி தொடர்ந்து பீரிஷா வந்து முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சியிலே மேலே போயிட்டான். இந்த லோ அதுக்கப்புறமா அவன் கட் பண்ணவே இல்லை. இந்த ஐயை கட் பண்ணானா மேலே ஓடிடுவான், கட் பண்ணால் மேலே போயிட்டான், எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துலையே, அதாவது பாடியிலேயே வந்து வெளியில் வந்துடணும். ஸோ அந்த லெவலில் ஈஸியாக போய் டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஒரு 2-3 நாளாக வந்து இது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் இனிமேல் வந்து மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். நீங்கள் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையிங்கான சான்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காம அவன் பாட்டுக்கு தொடர்ந்து வந்து கீழே போயிட்டே இருப்பான். முந்தா நேற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருப்பான். பையிங்கான சான்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்காதுங்க. செல்லுக்கான சான்ஸ் தான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் புட் ஆப்ஷனில். அதனால் மார்க்கெட் வந்து நம்மளும் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம், வந்து இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாரும் வந்து பெரிய ஃபாலு இன்னும் பெருசாக அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு பார்க்கும்போது நம்ம மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், கரெக்ஷன் இது வந்து கரெக்ஷன் தான், யாரும் பேனிக் ஆகாதீங்க. இந்த கரெக்ஷன் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் சேனல்லாம் போட்டோம், இந்த சேனலுடைய பாட்டம்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டோம். எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் தினமும் அனாலிசிஸில். அது தொடர்ந்து வந்து நடக்க ஆரம்பிச்சு. ஸோ யாரும் இதை வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலையா, அச்சோ போச்சே அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வந்து ட்ரேடாக வந்து நீங்கள் ஈஸியாக தைரியமாக நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க ட்ரேடாக. சரியா, பயப்படவே மாட்டீங்க. பயப்படாமல் தைரியமாக வந்து ட்ரேட் எடுப்பீங்க. அது நடக்க தான் போகுது. சரியா, அது மாதிரி சென்செக்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்செக்ஸ் இன்றைக்கெலாம் ஒரு 800-900 புள்ளி வந்து மேலே வந்துருக்கு. முந்தா நேற்றுலாம் வந்து அநியாயத்துக்கு வந்து ப்ரைஸு அடித்து பிடிச்சி வந்து மேலே வந்துட்டு இருந்தான். சும்மா இந்த 2-3 நாளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 74,500லேருந்து 76,300 வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து வந்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிட்டு இருக்குன்னா, என்ன தான் ரிஜெக்ஷன் காமிச்சாலும் என்ன பண்ணாலும் வந்து அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் அது வந்து தாக்கு பிடிப்பான். ஒருவேளை கீழே வந்து மடன்னு கீழே வந்துட்டு இருந்ததுன்னா நிஃப்டி ஆகட்டும் சென்சஸ் ஆகட்டும் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நீங்கள் சும்மா வளர்த்தி மட்டும் வச்சுக்கிட்டே போதும். ஒருவேளை கீழே வந்தானா என்ன பண்ணுவான், ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். போகிறவன் இப்படி வந்து கீழே இது வரைக்கும் வரலாம். இந்த ஏரியாவிலேருந்து ஒருவேளை கீழே வந்துட்டான்னா இந்த ஏரியாவிலேருந்து அவன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் வந்து பிரகாசமாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. ப்ரீவியஸ் இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். அடுத்த லெவலில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு இந்த இடம் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சான்சஸ் ஆர் ஹை. அதே சமயத்தில் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நம்ம பார்த்தோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. சென்செக்ஸில் என்ன பண்ணியிருக்கான், 75 770 எங்கே போயிருக்கிறான், 770 730 வரைக்கும் போயிருக்கிறான். ஒரு 50 புள்ளி வந்து கீழே போயிருக்கு ப்ரைஸ். அது வந்து சென்செக்ஸில் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சரிப்பட்டு வராதுன்னா நீங்கள் வந்து வெளியில் வந்துடுறது நல்லது. வெளியில் வந்துடுறதான் எப்போவுமே உத்தமம்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதை இன்னொரு லோ வச்சுட்டு கீழே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிருக்கான் முடியல, கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான் முடியல, கீழே வந்துட்டு மேலே போக முடியலன்னா திரும்ப கீழே தான் வருவான், இன்னொரு லோ தான் வைப்பான். பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது, இன்னொரு லோ தான் வைப்பான். இந்த லோலேருந்து இப்படி வந்து மேலே வந்துடுவான்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருந்தானா கட் பண்ணி மேலே வந்துடுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து என்ன நடந்துருக்குது, கீழே வந்துருக்குது ப்ரைஸு. நீங்கள் ப்ரீவியஸ் லோ அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா 50 புள்ளி நீங்கள் இதில் வெளியில் வந்துருக்கலாம். திரும்ப மேலே போனால் பார்த்தீங்களா, அதே ஹைக்கு மேலே போனால் பார்த்தீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே வரமாட்டான். நான் பையிங்கோடைய உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது உங்களால் இதுலேயே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு இந்த லெவலில் வரல, ப்ரீவியஸ் ஹைக்கு இந்த லெவலில் வரல. ஆனால் இந்த தடவை மட்டும் கீழேருந்து வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே வந்துட்டான். அப்போவே உங்களுக்கு யார் வந்து பலசாலி அப்படின்னு பார்த்தா பையர்ஸ் தான் பலசாலி. இப்போ என்னாச்சு, மறுபடியும் மேலே வரும்போது அந்த லெவலில் கட் பண்ணிட்டான், மறுபடியும் கீழே வரும்போது அந்த லோக்கே வரல, இங்கேருந்தே மேலே போயிட்டான், இங்கேருந்தே மேலே போகிறான், இங்கேருந்தே மேலே போகிறான். தொடர்ந்து வந்து அந்த ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணவே முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேடுக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து இதுதான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறானா இல்லையா, கட் பண்ணானா அதுக்கு மேலே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கட் பண்ணல அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அவன் மேலே போய்கிட்டே தான் இருப்பான்.
ஸோ அதை என்றைக்கும் வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீவியஸ் ஹைக்கு போன உடனே எப்படி சென்செக்ஸில் நிஃப்டிலலாம் பார்த்தீங்களோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹைக்கு போனோடனே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மிட் கேப்பில் இந்த ஹைக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு வந்து. ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போனோன்னே ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் வந்து அப்படியே வந்தது, நல்லாவே வந்து கீழே வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல குரூப்பில் டூப்புன்னு சொல்லுவோம், இல்லை ப்ரீவியஸ் லோன்னு சொல்லுவோம். இதை இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த இடத்த கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணாமல் வந்து மேலே போனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு அப்படியே வந்து கன்சால்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கான். அப்போ நாளைக்கு மிட் கேப்பில் கூட நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கன்சால்டேட் பண்ணாலே என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணாலும் என்ன பண்ணுவான், வேகமாக மேலே போகும். நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் ஹையை போய் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான், இது வந்து அடுத்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் போய் ப்ரீவியஸ் ஹையாக டச் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல ஒரு பீரிஷ்னஸ் வந்துருக்குது. அந்த பீரிஷ்னஸ் எப்படி கண்டினியூ பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாரும் வந்து மேலே போகும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், தொடர்ச்சியாக வந்து பீரிஷாக கீழே வந்திருக்கான். ஒரே ஒரு டிரைவர் வந்தார், வண்டியை திருப்பிட்டார். திருப்பி என்ன பண்ணிட்டாரு, மேலே போயிட்டார். என்ன பண்ணியிருக்காரு, லோக்கு அதுக்கப்புறம் வண்டியை விடவே இல்லை. ஹை இங்கே பண்ணால் அடுத்த ஹை இங்கே பண்ணால் அடுத்த ஹை இங்கே பண்ணியிருக்கணும், பண்ண முடியல, இங்கேயே தான் இருந்தான், வீக்காக இருக்கிறான். இந்த லோவை கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டான் ப்ரைஸு, ஆனால் திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், அந்த லோவுக்கு வர முடியலன்னா மேலே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணான், மறுபடியும் வந்து இந்த லோலையே வந்து நின்றுட்டான். ஸோ கடைசியெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் வந்து நடக்காதுங்க. ரொம்ப நிதானமாக தான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் ஆகும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தொடர் பேரிஷ்னஸில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்தது, ஒரு ரிவர்சல் கேண்டல் வந்தது, ஒரு டிரைவர் வந்தார், வண்டியை திருப்பி மேலே கொண்டு போயிட்டார். ஸோ ஜிக்ஸாக ஹையர் ஐ வச்சது, அப்புறம் ஹையர் ஐ பண்ண முடியாமல் அப்படியே இருந்தது, அப்புறம் அந்த லெவலை வந்து கட் பண்ணவும் முடியாமல் அப்படியே வந்து மார்க்கெட்டையும் முடிச்சு விட்டான். ஸோ மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போகிறாங்க. ஆனால் ஃபின் நிஃப்டியில் ஒரு சின்ன விதிவிலக்கு என்னென்னா, ப்ரீவியஸ் ஹையெல்லாம் வந்து நேற்றுக்கே கட் பண்ணி தான் மேலே வந்து ப்ரைஸ். இப்போ இவன் எதை அடுத்த குறியாக வச்சுருக்கிறான், இங்கே இந்த லெவலை அடுத்த குறியாக வந்து வச்சுருக்கிறான். அங்கே வரைக்கும் வருவானானா கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இவன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சே கொடுத்தான் நம்மளுக்கு. ஃபின் சர்வீஸ் தான் வந்து பிரேக் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருந்தது, தொடர்ந்து வந்து புல்லிஷாக வந்தது. எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்தே புல்லிஷாக வருது. தொடர்ந்து வந்து ஐயரை வந்துக்கிட்டே இருக்கிறான் ப்ரைஸ். இன்னைக்கு வரைக்கும் ஐயரை தான் பண்ணுறான், லோங்கிற பேச்சுக்கே இடம். அதனால் இவன் அடுத்த லெவல்ஸ் வந்து ஈஸியாக வந்து எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்தது ப்ரைஸு. நேற்று லோ வரைக்கும் வந்து வந்தோன்னா மேலே போய்ட்டு எப்படி வந்துருக்கிறான்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரமாக வந்துருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். மேலே வந்துட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், இங்கேயே தேங்கிட்டான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸ் லோக்கு வந்தான், இந்த இடத்துல எவ்வளோ நேரம் தேங்கி இருக்கான் தெரியுதா. அந்த தேக்கம் வந்து இங்கே இருக்காது, அந்த தேக்கம் வந்து இங்கே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல இருந்ததுனால என்ன அர்த்தம், மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்த தடவை அங்கே வரவே இல்லை. ஆனால் ப்ரீவியஸ் ஐயும் கட் பண்ணி இவ்வளோ தூரம் ஐ வச்சுருந்தானா திரும்ப வந்து கீழே இப்படி வந்திருப்பான், இப்படி மேலே போயிருப்பான். இது நடந்திருக்கும். ஆனால் வந்து ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இருந்தால் மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணானோ இல்லையோ, ஏன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கான். இந்த இடத்துல கட் பண்ணானோ இல்லையோ பறந்துட்டான் மேலே. நமக்கு எது வரைக்கும் போவான் டார்கெட்டை, இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போகிறது எல்லாமே போனஸ் தான். சரியா. இப்போ தொடர்ச்சியாக வந்து மேலே ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் போய் பை ட்ரேடை வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதுக்கப்புறம் எடுக்கிறது ரிஸ்க்காக இருக்கும். ஏன், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸ். அதுக்காக வந்து செல் ஆகிடும், கீழே இப்படியே மறுபடியும் வந்து போயிடும் அப்படி சொல்லலை. இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே போகிற மாதிரி கொஞ்சம் போயிட்டு கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட வருவான், சொல்ல முடியாது. பிரேக் அவுட் லெவல்லேருந்து போகலாம், இல்லை இந்த சப்போர்ட்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டான், ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி போயிடுவான். நடந்ததுன்னா என்ன ஆகும், இந்த லெவலை கட் பண்ணி மேலே சான்சஸ் ஆர் வெரி ஹை. சரியா. தொடர்ந்து வந்து நம்ம அனாலிசிஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக இருக்க. மார்க்கெட்டில் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது.
அதனால் பொறுமையாக வந்து கற்றுக்கிட்டு நம்ம பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணலாம். அவசரப்படாதீங்க, நிதானம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.